வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து கார் ஷெட்டில் இருக்க ஒரு பெரியவர் தன்னோட மகனுக்கு அவங்க சீதாவை பொண்ணு கேட்டு வர்றாரு. கூட வந்த பையன் சீதா அருணை லவ் பண்ணுறத பற்றி சொல்ல அவர் திரும்பி முத்துக்கிட்ட வந்து, இல்லைப்பா, இது நான் சரியாக விசாரிக்காமல் வந்துட்டேன், இது எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்ல முத்து திகைச்சு போய் ஏன்னு கேட்குறாரு. இல்லை, பொண்ணு கேட்டு வரும்போது நீயும் இதெல்லாம் மறைச்சா எப்படிப்பா அப்படின்னு பெரியவர் கேட்க, என்ன மறைச்சேங்க சார்னு கேட்குறாரு முத்து. உன் பொண்டாட்டியோட தங்கச்சி ஏதோ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை லவ் பண்ணுறாலாமே அப்படின்னு பெரியவர் போட்டு உடைச்சிட, முத்து மட்டும் இல்லை, பின்னாடி இருக்க செல்வம், கார்த்தி, தினேஷ் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அந்த போலீஸ் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்காலாமே, இதெல்லாம் என் குடும்பத்துக்கு சரிப்படாதுப்பா. யாரையோ காதலிச்சுட்டு அப்புறம் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னாடி ஏதாவது ஏடா கூட ஆயிடுச்சுன்னா என் பையன் வாழ்க்கை என்னாகிறது? நான் தெரியாம வந்துட்டேன், உங்க வீட்டு சம்பந்தம் வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு பெரியவர் அங்கிருந்து நகர டக்குன்னு முத்து பாஞ்சு கூட வந்த பையனை பிடிச்சிக்கிறாரு. டேய், நீ என்னடா சொன்ன? நீ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாதிரி பேசுறாரு, என்னடா சொன்ன அப்படின்னு முத்து கத்த, டேய் கையிடுறா அப்படின்னு அவரும் கத்த பெரியவர் வந்து விலைக்கு விட போறாரு. டேய், ஏன் வீட்டு பொண்ணை பத்தி என்னடா சொன்ன அப்படின்னு முத்து சட்டையை விடாம கேட்டுக்கிட்டு இருக்க பெரியவர் பிரிச்சு கூட்டிட்டு போறாரு. ஏய், உண்மையை தாண்டா சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள செல்வம், கார்த்திக், தினேஷ் 3 பேரும் முத்துவை பிரிச்சு நிறுத்திடுறாங்க. கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வர்ற பெரியவர், இவனை ஏன்பா அடிக்கிற? இவன் சொன்னது ஒன்றும் பொய்யில்ல, அந்த பொண்ணு ஒரு போலீஸை காதலிக்கிறாள்ல, அதை நீயும் மறுக்கலையே, இதுலயே தெரியல உன் வீட்டு பொண்ணை ஒழுங்கா வளர்க்காம அடுத்தவங்க மேல கோவப்படுறன்னு பெரியவர் சொல்ல, யோ சரியா வளர்க்கல, அது இதுன்னு ஏதாவது சொன்ன வயசான ஆள்னு கூட பார்க்க மாட்டேன், உன் பையனு வேணாம், ஒண்ணு வேணாம், பொய்யா போய் அங்க இருந்துன்னு முத்து கத்த, முத்துன்னு கூப்பிட்டு செல்வம் அமைதிப்படுத்த முயற்சி பண்றாரு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை தேடி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்னு பெரியவர் சொல்ல, அண்ணே வாங்கண்ணேன்னு அந்த பையன் சொல்ல, யோ போய்யா அப்படின்னு முத்து கத்துறாரு. டேய் விடுங்கடா அப்படின்னு முத்து சிலிப்பிட்டு வந்து உதறிட்டு நிக்க, நீ எதுக்குடா அவனை போட்டு அடிச்சேன்னு செல்வம் கேட்குறாரு. அவன் தான்டா கோல் மூட்டி விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு முத்து கோவத்துல மூக்க தொடச்சிட்டு இருக்க, உண்மையை தானே சொல்லியிருக்கான் அப்படின்னு செல்வம் சொல்ல செல்வத்தை முறைக்கிறாரு முத்து. கோவப்படாதடா, நம்ம சர்க்கிள்ல இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பொண்ணு இன்னொரு ஆளை லவ் பண்றான்னா யோசிக்க தானே செய்வாங்க, தப்பா தானேடா பேசுவாங்கன்னு செல்வம் சொல்ல, யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு முத்து சொல்ல, எத்தனை பேர் வாயை உடைப்ப, எத்தனை பேர் வாயை உடைப்ப நீ? ஊர் வாயெல்லாம் ரொம்ப பெருசு, அதெல்லாம் உடைக்க முடியாது, இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இதை வளர விடாம சீதாவை அருணுக்கு அப்படின்னு செல்வம் சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே, வேணாண்டா செல்வம், நீ வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன், என்ன ஆனாலும் அந்த அருணுக்கு சீதாவை கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா சைக்கோ மாதிரி கத்திட்டு போய் உட்கார்றாரு முத்து. முடிஞ்சு போன விஷயத்துக்கு தேவையில்லாம முகவரி எழுதிட்டு இருக்காங்க. எதை பத்தியும் கவலை இல்லாத ரோஹிணி உல்லாசமா வந்து வித்யா வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை வந்து திறக்கிற வித்யா எதுவும் சொல்லாம அப்படியே பார்க்க, என்னடி அப்படி பாக்குற, ஏதோ புதுசா பாக்குற மாதிரின்னு ரோஹிணி கேட்க, ஆமா நீ செய்யறதெல்லாம் புதுசா தான் தெரியுது அப்படின்னு வித்யா சொல்ல, ஏன் அப்படி என்ன நான் புதுசா செஞ்சுட்டேன்னு கேக்குறாங்க ரோஹிணி. உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன், நீ பண்றது பெரிய தப்பு அப்படின்னு வித்யா சொல்ல, அப்படி என்ன என் மேல கோவம், வா உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு ரோஹிணி வீட்டுக்குள்ள நுழைய போக வித்யா கைய வச்சு தடுக்கிறாங்க. ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு ரோஹிணி கேட்க, முருகன் கிட்ட பணம் கேட்டியா அப்படின்னு வித்யா கேட்க, ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு தலையை திருப்பிட்டு ஆமாங்கிறாங்க ரோஹிணி. நீ எப்படி டைரக்டா அவர்கிட்ட பணம் கேட்கலாம், அவர் என்ன உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு வித்யா சொல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன தெரியும் உனக்கு, அவரு என்னோட ஃபியான்சி, அவர்கிட்ட நீ எப்படி பணம் கேட்கலாம் அப்படின்னு வித்யா கேட்க, இல்ல வித்யா, முதல்ல நான் உனக்கு தான் கால் பண்ணேன், ரீச் ஆகலன்னு ரோஹிணி சொல்ல, ஓஹோ எப்படி, அன்னைக்கு மட்டும் எனக்கு ரீச் ஆகலையா, ஏன் போன்ல ஒரு பிரச்சனையும் இல்லையே, அன்னைக்கு மத்த கால்ஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு தானே இருந்தேன், சும்மா பொய் சொல்லாதங்கிறாங்க வித்யா. இங்க பாரு, அந்த செயின் விஷயத்துல நான் வீட்டுல மாட்டிக்கிட்டேன், அவசரமா எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, உங்ககிட்ட சொல்லி முருகன் கிட்ட கேட்க சொல்லலான்னு தான் பார்த்தேன், உனக்கு நான் கால் பண்ணேன்டி, கால் போகல,
அதனால தான் நான் வேற வழி இல்லாம முருகனுக்கு கால் பண்ணி கேட்டேன். இவ்வளவுதான், இதுல என்ன இருக்குங்கிறாங்க ரோஹிணி. உன் அவசரத்துக்கெல்லாம் பணம் கொடுக்க அவர் என்ன பேங்கா நடத்துறாரு? உனக்கு பணம் வேணும்னா உன் புருஷன்கிட்ட கேளு, இல்ல உன் குடும்பத்துல யார்கிட்டயாவது கேளு. எதுக்கு இப்ப முருகன் கிட்ட பணம் கேட்ட? அவரு என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நாங்களே கொஞ்ச நாளாக தான் பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கோம். அது உனக்கு பொறுக்கலையா? நான் அவருக்கு இன்ட்ரோ பண்ணி வச்ச ஒரே ஃப்ரெண்டு நீ தான். ஏதோ உனக்கு பிரச்சனையா இருக்கேன்னு 1,00,000 ரூபாய் அவர்கிட்ட வாங்கி உனக்கு கொடுத்தேன். அதையே நீ இன்னும் திருப்பி கொடுக்கல. திரும்ப போய் அவர்கிட்ட பணம் கேட்டிருக்க. இதெல்லாம் சீப்பா இல்ல அப்படின்னு வித்யா பயங்கரமா காரி துப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் மசிஞ்சிருவோமா என்ன? இங்க பாரு வித்யா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நாம ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அந்த உரிமையில தாண்டின்னு ரோஹிணி சொல்ல, நானும் அதனால தாண்டி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு வித்யா சொல்ல, சரி நான் அவர்கிட்ட கேட்டிருக்க கூடாதுதான், போதுமா? இங்க நானே பல பிரச்சனையில இருக்கேன். இப்ப பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அவங்க சுயநலத்திலேயே நிக்கிறாங்க ரோஹிணி. நீ பணம் தர்றதுக்கு தான் வர சொல்றேன்னு நினைச்சு வந்தேன்னு ரோஹிணி சொல்லிட. அதானே, நீ எப்பவும் உன் பிரச்சனையை பத்தி மட்டும்தானே யோசிப்ப, அடுத்தவங்களை பத்தி எல்லாம் உனக்கு யோசிக்க தெரியாது. முருகன் என்ன பத்தி என்ன நினைப்பார்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? லவ் பண்ண கொஞ்ச நாளையிலேயே இப்படி பணம்னு அவர்கிட்ட கேட்டா அவர் என்னமோ பணத்துக்காக கல்யாணம் பண்ணி ஏமாத்த போறேன்னு நினைக்க மாட்டாரு? நீ தான் உன் புருஷன் குடும்பம் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான்லாம் உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி அந்த சுயநல பிசாசு ரோஹிணி கிட்ட சொல்ல, போதும் வித்யா, என் சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இப்படி பேசுற. என் லைஃபை காப்பாத்திக்க நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ கஷ்டப்படுறன்னா அதுக்கு நீ தான் காரணம். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நீ ஏமாத்துன, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு வித்யா உண்மையை பேசிட. எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? என் லைஃப்ல நான் எவ்வளவோ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உலகத்துல 800 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாருக்கும் லைஃப்ல பிரச்சனை இருக்குதான். அதுக்காக யாரும் அடுத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு வாழல. எந்த பிரச்சனை வந்தாலும் சில பேர் உண்மையா இருப்பாங்க. உன்ன மாதிரி செல்ஃபிஷா என் லைஃப் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு வித்யா சொல்ல, என் கூடவே இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி உன்னால இப்படி பேச முடியுது அப்படின்னு ரோஹிணி கேட்க, உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்ததுனால தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு எனக்கு. இது வரைக்கும் மற்றவங்க கிட்ட உன் வேலையை காட்டி இருக்க, இப்ப என் லைஃப்லயும் உன் வேலையை காட்டுறல்ல அப்படின்னு வித்யா கேட்க, இங்க பாரு வித்யா, நீ ரொம்ப பேசுற. நான் வேற வழி இல்லாம ஒரு எமர்ஜென்சிக்காக முருகன் கிட்ட கேட்டேன். அதுக்கு நீ இவ்வளவு மோசமா பேசுற? உன்னை எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே அவமானமா இருக்குங்கிறாங்க ரோஹிணி. நம்மளே மாதிரியே வித்யாவும் கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, உனக்கு அவமானமா இருக்கா? உன்னைய என் ஃப்ரெண்டுன்னு இத்தனை நாளா நான் சொல்லிட்டு இருந்தேன் பாத்தியா? அதுதான் என் லைஃப்ல நான் செஞ்ச பெரிய தப்பு. உன்னை ஸ்டார்டிங்ல பார்த்தப்போ பாவம் ஒரு சிங்கிள் மதர் வாழ்க்கையில போராடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா போக போக நீ யாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உன் அம்மா உன் சொந்த பையனை பத்தியே நீ கவலைப்படல, அவங்களையே எங்கேயோ தனியா கொண்டு போய் விட்டுருக்க. நீ என்ன பத்தி எல்லாமா கவலைப்பட போறேன்னு வித்யா கரெக்டா கேக்குறாங்க. அவ்வளவுதான் ரோஹிணி எகிர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் வீட்டு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு யோகியதையே கிடையாதுங்கிறாங்க. அப்ப ஏன் ஃபியான்சி கிட்ட கேக்குறதுக்கு பணம் கேக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு வித்யாவும் கோபமா கேட்க, உண்மையிலேயே உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு முதல் தடவை வெக்கப்படுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்ப சொல்லிக்காத. எதுக்கு இப்படி வெக்கப்பட்டு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கணும்? நீ எவ்வளவோ ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணியிருக்க, அதுக்கே நீ வெக்கப்படல. என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு நீ வெக்கப்படுறியா? நீ வெக்கப்பட வேண்டிய விஷயம் உன் வாழ்க்கையில நிறைய இருக்கு ரோஹிணி அப்படின்னு வித்யா சொல்ல, ஏய் வித்யா போதும் வேண்டாம் அப்படின்னு வெறிப்பிடிச்ச மாதிரி ரோஹிணி கத்த, என்ன வேண்டாம்? நீ பண்ணினதை விடவா நான் பண்ணிட்டேன்? நீ அந்த குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. உன் அளவுக்கு ஷெல்ஃபிஷ நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு வித்யாவும் கோவமாவே சொல்ல, போதும் நிறுத்து, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணியும் கத்த, உண்மையை தானே பேசுறேன், நான் என்ன பொய்யா சொல்றேன்? உனக்கு பொய் பேசுறது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் பேச முடியுமா அப்படின்னு வித்யா சொல்ல, சரி நான் பொய் பேசுறவளா ஃப்ராடா ஏமாத்துறவளாவே இருந்துட்டு போறேன். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு என் கூட ஃப்ரெண்டாலாம் இருக்க தேவையில்லை. தெரியாம நான் இங்க வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்க வரவும் மாட்டேன், உன் கூட பேசவும் மாட்டேன்.
இன்னையோட உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் முடிச்சு போச்சு அப்படின்னு ரோகிணி சொல்ல வித்யா அப்படியே கொஞ்சம் பக்கமா வர்றாங்க. இப்பதான் உன் லைஃப்ல நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணி இருக்கிற. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு அவர்கிட்ட வாங்கின 1,00,000 கொடுக்காம விட்டுறாத. சீக்கிரமா திருப்பி கொடுக்கற வழியை பாரு. இல்லன்னா அவர் என்னதான் தப்பா நினைப்பாரு. நான் சொல்லி நீ ஏதோ எனக்கு வாங்கி கொடுத்தன்னு நினைப்பாரு. உன்ன மாதிரி எல்லாரையும் ஏமாத்துற டேலண்ட் எனக்கு இல்ல அப்படின்னு வித்யா சொல்ல கவலைப்படாத, அந்த பணம் முருகனுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு ரோகிணி சொல்ல வித்யா டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் ரோகிணி முகத்துல அரையிற மாதிரி கதவை பட்டார்னு அரைஞ்சு சாத்திடுறாங்க. பணம் கிடைக்கும்னு ஆசையா நாக்க தொங்க போட்டுட்டு வந்த குள்ளநரி ஏமாந்து போய் திரும்புது. விஜயா வீட்டுல முத்து சாப்பிட்டுட்டு இருக்க மீனா பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி மீனான்னு கூப்பிட்டுட்டு வர வாங்க ஸ்ருதி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை வேண்டாம், இன்னைக்கு என்ன உங்களை பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க அதை ஏன் கேட்குறீங்க ஸ்ருதின்னு மீனா ஆரம்பிக்க அப்படியா அப்போ கேட்க வேண்டாம், நான் போறேன்னு திரும்புறாங்க. இருங்க 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 அப்படி சொல்லலைங்க, உட்காருங்கிறாங்க மீனா. அப்ப சொல்லுங்க அப்படின்னு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாங்க ஸ்ருதி. அது சீதா கல்யாண விஷயமா அங்க இங்கன்னு ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்ல இவ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு முத்து சைடா பாத்துட்டு இருக்காரு மீனாவை. ஒவ்வொரு மாப்பிள்ளையா போய் போய் பாக்குறேன், அந்த மாப்பிள்ளை எப்படின்னு அவர் வேலை செய்யற இடத்துல எல்லாம் விசாரிக்கிறேன் அப்படின்னு மீனா அலந்துகிட்டு இருக்க. ஓ இவ்வளோ எல்லாம் பண்றீங்களா நீங்கன்னு ஸ்ருதி ஆச்சரியமா கேட்க ஜாடையா முத்துவ பாக்குறாங்க மீனா. ஆமாங்க, இன்னைக்கு கூட ஒரு ஜோசியரை போய் பார்த்து பேசினேன். அவரு என்னடா நான் சீதா ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதகம் அருணோட ஜாதகம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓர பார்வையா முத்துவ பாக்குறாங்க மீனா. முத்து முறைப்பா தலைய குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. இது தெரியாது ஸ்ருதி. அப்படியா, இது நல்ல கோஇன்சிடென்ஸா இருக்கே. ஆல்ரெடி லவ் பண்றவங்க ஜாதகமே மேட்ச் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய லக்கு தானே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இப்ப ஸ்ருதியை முறைக்கிறாரு முத்து. மறுபடியும் அவரு சாப்பிடலான்னு தட்டுல கைய வைக்க மீனா நக்கலா அவரை ஒரு சிரிப்பு சிரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, சீதாவுக்கு அந்த அருணைய மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஏங்க அது எப்படிங்க முடியும், இவருக்கு தான் அந்த அருணை பிடிக்கவே பிடிக்காதுல்ல, இவருக்கு பிடிக்காததை நான் என்னைக்கு செஞ்சிருக்கேன் அப்படின்னு மீனா சத்தமா கேட்க அப்போ வேற மாப்பிள்ள தான் பார்க்க போறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க பார்த்து தானே ஆகணும், மாப்பிள்ள கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ருதி. இன்னைக்கு கூட ஒரு தெரிஞ்ச அக்கா கிட்ட பேசினேன், அவங்க பையன் துபாயில வேலை பார்க்கறாராம். சரி அவங்க பையனை சீதாவுக்கு பேசலாம்னு பார்த்தா தெரிஞ்ச ஒரு பொண்ணு சீதா லவ் பண்றத அவங்க கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு எல்லாமே ஏதோ மீனாவுக்கு நடந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க முத்து டென்ஷனா அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ஓ இந்த மாதிரி காசிப் எல்லாம் சீக்கிரமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அப்புறம் என்னாச்சுன்னு ஸ்ருதி ஆவலா கேக்குறாங்க. அந்த அக்கா என்கிட்ட உன் தங்கச்சி யாரையோ லவ் பண்றாளாமே, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் பையனுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஸ்ருதி ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு சீதா விஷயத்த அந்த அக்கா கிட்ட சொன்ன பொண்ணை ஓங்கி அரைஞ்சிட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு முத்துவை பார்க்க கரெக்டா பண்ணுனீங்க மீனா, நம்ம ஃபேமிலியை பத்தி தப்பா பேசினா நாம சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. என்ன மீனா நக்கல் பண்றியா அப்படின்னு முத்து கேட்க நான் என்னங்க பண்ணேன், நடந்த விஷயத்த தானே சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல நீ என்ன அர்த்தம் வச்சுட்டு பேசுறேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு முத்து கேட்க முத்து ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, மீனா என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. பலகுரலு இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன், 2 வண்டிக்கு நடுப்புற நீ தான் பூந்து டேமேஜ் ஆயிடுவ அப்படின்னு அவர் லாங்குவேஜ்ல சொல்ல ஸ்ருதிக்கு ஒன்னும் புரியல. என்ன மீனா இவர் இவ்வளவு கோவப்படுறாரு, இந்த ஃபேமிலியில இருக்க பசங்களே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்கப்பா, எனிவே இது உங்க ஃபேமிலி விஷயம், நான் வர்றேன் அப்படின்னு ஸ்ருதி சட்டுன்னு எழுந்து போயிடுறாங்க. அவங்க போனதும் இப்ப எதுக்கு ஸ்ருதிக்கிட்ட அப்படி பேசுனீங்க அப்படின்னு மீனா கேட்க என்ன என்னை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியா நீ, எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கு நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற, யார் இதெல்லாம் உனக்கு சொன்னது, நடந்த எல்லாத்தையும் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க நீங்க போற இடத்துக்கெல்லாம் நான் கேமரா வச்சிருக்கேன், அதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு மீனா கிண்டலா சொல்றாங்க. சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன், செல்வம் சொன்னானா அப்படின்னு முத்து கேட்க யார் சொன்னா என்ன, இப்ப அதுவா முக்கியம், நீங்க தானே சொல்ல சொல்ல கேட்காம சீதாவுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல சீதாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னா மாப்பிள்ளை தேடிதானே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல சீதா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சும் அப்புறம் ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு மீனா கேட்க டென்ஷன் ஆகிற முத்து தலையை உதறிக்கிட்டு
சீதா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த அருணை பாக்குறதுக்கு முன்னாடி வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சீதா கண்டிஷன் போட்டால, அப்படி ஒரு மாப்பிள்ளைய நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சீதாவுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்ப நீ என்ன பாராட்டுவ பாருங்கிறாரு முத்து. அட போடா லூசு பையிலங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்து போறாங்க மீனா. நைட் ஆகுது. மனோஜ் ரூம்குள்ள வர அங்க ரோஹிணி அழுதுட்டு இருக்காங்க. பார்த்து பதறி போற மனோஜ், ரோஹிணி ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு தோல்ல கைய வச்சு கேட்க, உடனே கையை டப்புன்னு தட்டி விட்டுட்டு, நான் அழறேன்லாம் உனக்கு தெரியுதா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஏன் இப்படிலாம் பேசுறேங்கிறாரு மனோஜ். எனக்காக தான் நீ எதுவுமே பேசவே மாட்டேங்கிறிய மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, காரணம் இல்லாம நீ இப்படி அழமாட்டியே, என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறாரு மனோஜ். உடனே யார்கிட்டையும் காட்ட முடியாத கோவத்தை மனோஜ் கிட்ட காட்டுற ரோஹிணி வேகமா எழுந்து, ஏன் என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நீயும் வேடிக்கை பார்க்குற கூட்டத்துல ஒருத்தன் ஆயிட்டல்ல. உங்க அம்மாவுக்காக நான் ஒரு செயின் வாங்கி கொடுத்ததுக்கு நான் இப்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்க அம்மாவை கேட்கறதுக்கு உனக்கும் தைரியம் இல்ல அப்படின்னு ரோஹிணி கத்த மனோஜுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருது. நான் என்ன பண்ண முடியும்? உன் பக்கம் நியாயம் இருந்தா நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என் பக்கம் இருக்க நியாயம் உனக்கு எப்படி புரிய போகுது? உனக்கு புரிய வைக்க போராடி போராடி நானும் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணி நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தானே இருக்கேன் அப்படின்னு மனோஜ் கேட்க, பட்டுன்னு மனோஜ் வயிற்றுல கைய வச்சு தள்ளி விட்டுட்டு, யாரு நீயா அப்படின்னு ரோஹிணி கேட்க, நீ பொய் சொன்னேன்னு அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு நானு எல்லாரும் முன்னாடியும் பொய் சொல்லல. அதெல்லாம் உனக்கு சப்போர்ட்டா தெரியலையா? ஆனா என்னால இந்த விஷயத்துல உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீ செய்யறது எல்லாமே ஏதாவது பிரச்சனையில தான் வந்து முடியுது. உன்னை பத்தி உங்க அப்பாவை பத்தி பொய் சொன்ன. இப்ப ஒரு திருட்டு நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. லைஃப்ல ஏதாவது பர்ஃபெக்டா ஒன்னாவது செஞ்சிருக்கியா சொல்லு? எல்லாத்துலயும் ஏதாவது பிரச்சனை 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 அப்படின்னு மனோஜ் ரொம்பவே வெறுப்பும் சலிப்புமா சொல்ல, ஆமா மனோஜ் நானே ஒரு பிரச்சனை தான். பேசாம என்ன வெளியே அனுப்பிடு. அப்ப உங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, முடிஞ்ச விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப நீ ஏன் அழுதுகிட்டு இருந்த அதை மட்டும் சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன சொல்ற? என் லைஃப்ல எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே என்னை விட்டு விலகி போறாங்க. நீயும் ஒரே ரூம்ல இருந்தும் டிஸ்டன்ஸ்ல இருக்க. இப்போ வித்யாவும் என்ன வேண்டான்னு நினைக்கிறா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, வித்யாவா ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு மனோஜ். எல்லாம் உங்க அம்மா கேக்குற பணத்தினாலதான். நம்ம கஷ்டத்துல இருந்து மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கும் போதுதான் மத்தவங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு புரியுதுன்னு சாத்தான் வேதம் போதுது. இப்ப அவளும் என் கூட சண்டை போட்டு என்ன அனுப்பிட்டா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவையே உன் கூட சண்டை போட்டான்னு மனோஜ் கேக்குறாரு. நீதான் அவ கஷ்டப்படும் போது நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கல அப்படின்னு மனோஜ் கேட்க, அவளும் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா, நானும் அவளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சிச்சுவேஷன் கொஞ்சம் நல்லா இருந்தா அவ எனக்கு யோசிக்காம ஹெல்ப் பண்ணியிருப்பா. இப்பதான் என் நிலைமை இப்படி இருக்கே, அதான் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயங்குறா. ஆனா ஒண்ணு மனோஜ், என்ன சுத்தி 24 மணி நேரமும் வீட்டுல எல்லாரும் இருந்தோம் எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி தனி தீவுல வாழ்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படிலாம் பேசாத. எனக்கு உன் மேல கோபம் இருந்திருக்கு. ஆனா என்னைக்குமே நான் உன்னை வெறுத்ததில்ல. நான் எப்பவுமே உனக்காக இருப்பேன். நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு அவங்களோட கையை கையில எடுத்து வச்சுட்டு மனோஜ் கேக்குறாரு. ரோஹிணி அவரோட கையை 2 கையாலையும் பிடிச்சிக்கிட்டு, மனோஜ் நான் இந்த வீட்டுல நானும் நீயும் சந்தோஷமா இருக்கணும்னா ஆன்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய நீ எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு ரோஹிணி கேட்க, பட்டுன்னு கையை உதறிடுறாரு மனோஜ். அவரு வெறுப்போட கொஞ்சம் தள்ளி போய் முதுக காட்டிட்டு நிக்க, நீ ஒண்ணு எனக்கு சும்மா தர வேண்டாம். நான் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கொடுத்துடுறேன். அடுத்த மாசம் நிறைய முகூர்த்தம் இருக்கு, நிறைய ஆர்டர் வரும். நான் உனக்கு பணம் கொடுத்துடுறேன் மனோஜ் அப்படின்னு பரிதாபமா கெஞ்சுறாங்க ரோஹிணி. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப அப்பா தான் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சும்மா இல்லாம இந்த முத்து பையன் அப்பாவை ஷோரூம்ல ஏத்தி விட்டுட்டான். அதான் அப்பா இப்ப எல்லா அக்கவுண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாம எப்படி நான் 1 லட்சம் ரூபாய் எடுக்க முடியும்? ஒரு 5000 10,000 கணக்குல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 லேக் எப்படி பண்ண முடியும்? அப்புறம் அப்பா கண்டுபிடிச்சு 1 லேக் எங்கன்னு கேட்டா, கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கு தான் கொடுத்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வையே. அப்புறம் அம்மா அதுக்கும் ஒரு ஃபைனை போட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவேன்னு மனோஜ் கேக்குறாரு. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ண மாட்டேங்கிறல்ல. சரி பரவாயில்ல, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டாம். நான் ஏதாச்சும் பண்ணி அந்த பணத்தை ரெடி பண்ணிக்கிறேங்கிறாங்க ரோஹிணி. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா?
நீ ஏன் ரவிக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் கேட்க கூடாதுன்னு மனோஜ் சொல்றாரு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என் ஹஸ்பண்ட் நீயே என்ன நம்பி தரமாட்டேங்கிற, அவங்க எப்படி என்ன நம்பி தருவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கேட்டு பாக்குறதுல ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்னு மனோஜ் சொல்ல, எனக்கும் வேற வழி இல்ல, நான் வேணும்னா ஸ்ருதி கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு போயிடுறாரு மனோஜ். மறுநாள் பொழுது விடியுது. ஸ்ருதி அவங்க லேப்டாப்ல ஏதோ மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்க ரெடியாகிற ரவிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் அட்டன் பண்ணி, ஹலோ, கிளம்பிட்டு இருக்கேன் நீத்து, ஃபுட்டெல்லாம் நான் ஸ்ட்ரைட்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பிடுறேன், ஓகே நீங்க முன்னாடி போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண. சிரிக்கிறாங்க ஸ்ருதி. ஏதோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பிரின்சிபல்ல பார்த்து பயப்படுற மாதிரி இப்படி பயப்படுற, அவ கூப்பிட்டா உடனே நீ ஓடணுமா அப்படின்னு ஸ்ருதி கிண்டலா கேட்க, பயத்துக்கும் மரியாதைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல, நம்ம பாஸுக்கு நாம லாயலா இருக்கணும் அப்படின்னு ரவி சொல்ல, பூமர் மாதிரி பேசாதங்கிறாங்க ஸ்ருதி. யாரு, நான் பூமரா அப்படின்னு ரவி கேட்க, அந்த காலத்து சினிமால எல்லாம் சொல்லுவாங்களே, முதலாளி நான் உங்களுக்கு விசுவாசமா தான் இருக்கேன், அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விசுவாசமா இருக்கிறது கூட உனக்கு தப்பா தெரியுதுல்ல அப்படின்னு ரவி கேட்க, பிலீவ் மீ, ஓனர்ஸ் எல்லாம் விசுவாசத்தை கேர் பண்ணவே மாட்டாங்க, உங்ககிட்ட நல்ல ஒர்க் இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க, அது இல்லாம நீ எவ்வளவு விசுவாசமா இருந்தாலும் they will don't care, வெளியில தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நீத்துவும் உனக்கு டேலண்ட் இல்லாம இருந்திருந்தா எப்பவோ தூக்கி போட்டிருப்பா. திறமையை தான் காசாக்க முடியும், விசுவாசத்தை வச்சு ஒருத்தர் அடிமையாக்கலாம். தட்ஸ் இட்ங்கிறாங்க ஸ்ருதி. எல்லாரையுமே உன்னோட ப்ராஸ்பெக்டிவ்ல இருந்தே யோசிக்காத, மனுஷங்களை மதிக்கிற சில பேரும் இருக்காங்க. நம்பிக்கை, விசுவாசம் இதுக்கெல்லாம் எப்பவுமே வேல்யூ இருக்கு, அது உனக்கு ஒரு நாள் புரியும். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரவி திரும்ப, பார்க்கலாம், நான் சொன்னது சரின்னு உனக்கு ஒரு நாள் புரியும், நீயே தானா என் ரூட்டுக்கு வருவ அப்படின்னு ஸ்ருதியும் சேலஞ்சிங்கா சொல்ல, நான் வரேன்னு கிளம்பிடுறாரு ரவி. அப்போ வெளியே இருந்து கரெக்டா ஸ்ருதின்னு கூப்பிட்டுக்கிட்டு ரோகிணி வர, கதவை திறக்கிற ரவி, வாங்க நீ அப்படிங்க, வேலைக்கு கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன்னு கை பட்டனை போட்டுட்டு கிளம்பிட்டே இருக்காரு ரவி. ஓகேன்னு ரோகிணி உள்ளர வர, வாங்க ரோகிணி அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாங்கிறாங்க ரோகிணி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆப்போசிட்ல ரோகிணி உட்காருறாங்க. சொல்லுங்க ரோகிணின்னு ஸ்ருதி கேட்க, ஸ்ருதி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி கேட்க, சொல்லுங்கங்கிறாங்க ஸ்ருதி. நான் ஆண்டிக்கு ஒரு ஜுவல் வாங்கி கொடுத்தேன்ல அப்படின்னு ரோகிணி ஆரம்பிக்க, எது, அந்த திருட்டு நகை தானே அப்படின்னு அவங்க போட்ட பால சிக்ஸர் அடிச்சிடுறாங்க ஸ்ருதி. ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, ஆன்டி அதை ஓனர்கிட்டயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதுதான் தெரியுமேங்கிறாங்க ஸ்ருதி. ஆக்சுவலா ஆன்டி அந்த செயினை உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கணும், நீங்க வாங்கின ஆள்கிட்டயே கொடுத்து பணத்தை வாங்கி இருக்கலாம், ஆன்டி யோசிக்காம பண்ணிட்டாங்கன்னு ஸ்ருதி சொல்ல, அப்பா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிற ரோகிணி, அது கூட பரவாயில்ல, இப்போ பணத்தை ஏமாந்தது நான் தான், ஆனா அதுக்கு ஆன்டி பணத்தை எங்கிட்ட கேக்குறாங்க, நானே ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் அந்த செயினை வாங்கினேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, எதுக்கு கடன் வாங்கினீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆன்டியை சமாதானப்படுத்ததான் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஓ புரியுது, செயினை கொடுத்து லாக் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி அவங்கள கிளீன் போல்டாக்க, இப்ப நான் அந்த கடனையும் கொடுக்கணுங்கிறாங்க ரோகிணி. ஆன்ட்டியும் 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஒரு 2 lakhs கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ரோஹிணி நீங்க படிச்சவங்க தானே, ஆன்டி தான் லாஜிக் இல்லாம உங்ககிட்ட பணத்தை கேக்குறாங்கன்னா நீங்களும் எதுக்கு அதுக்கு சரின்னு சொல்றீங்க, பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே, ஆன்டியா பணம் கொடுத்த அந்த நகையை வாங்கினாங்க அப்படின்னு ஸ்ருதி எடுத்து கொடுக்க, அதெல்லாம் எனக்கும் புரியுது ஸ்ருதி, ஆனா அவங்க ஆல்ரெடி என் மேல கோவத்துல இருக்காங்க, நான் சொன்ன ஒரு பொய் இப்ப என்ன போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, இந்த பணத்தை கொடுத்துட்டா ஆன்ட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணி இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஆன்ட்டி கோர்ட்டுக்கே போனாலும் இதெல்லாம் நிக்காது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவங்க கோர்ட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு இறங்கி போறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, புரியலங்கிறாங்க ஸ்ருதி. மனோஜ் கூட வாழணும் ஸ்ருதி, இந்த வீட்டுல நான் மனோஜ் கூட ஒன்னா இருக்கணும், ஆன்ட்டிக்கு கோவம் அதிகமாயிடுச்சுன்னா எங்களை கண்டிப்பா பிரிச்சிடுவாங்க அப்படின்னு பரிதாபமா முகத்தை வச்சுட்டு சொல்ல, ஓ டிவோர்ஸ் பண்ண வச்சிடுவாங்கன்னு பயப்படுறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தா அவங்க கொஞ்சம் அமைதி ஆயிடுவாங்க, ஸோ நீங்க எனக்கு ஒரு 2 lakhs கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் சீக்கிரமா உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க,
ஆன்ட்டிக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, அது உங்க பர்சனல். ஆனா என்னால உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏய் கண்டிப்பா நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் பாங்குறாங்க ரோஹிணி. அதுக்கெல்ல ரோஹிணி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல என்னோட சேவிங்ஸ் ஃபுல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என் டேடி கிட்ட இருந்து தான் இப்போ பணமும் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை இப்போ என்னால் கொடுக்க முடியாது. சாரிங்கிறாங்க ஸ்ருதி. ரொம்பவே வருத்தத்தோட எழுந்து நிக்கிற ரோஹிணி, இட்ஸ் ஓகே ஸ்ருதி, ஆன்ட்டிக்கு தான் என்ன பிடிக்கலன்னு நினைச்சேன். இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே என்ன அப்படின்னு அடுத்த பிட்ட போட, ரோஹிணி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் சிச்சுவேஷன் இப்ப சரியில்லைன்னு சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என் சிச்சுவேஷன்ல மீனா இருந்தா இப்ப நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பொய் சொன்ன மாதிரி மீனா பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆன்ட்டியை நைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்த மாதிரி செயின் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்து ஆன்ட்டி தேவையில்லாமல் பணம் கேட்டா மீனா கண்டிப்பாக தரேன்னு ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் நீங்களும் மீனாவும் ஒன்றும் இல்லை ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி தெளிவாக எடுத்து சொல்ல, நல்லா புரிஞ்சிருச்சு ஸ்ருதி, எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இங்க பாருங்க ரோஹிணி, அப்படியே மீனாவுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா முத்து மீனாவை விட்டுருக்க மாட்டாரு. அவர் ஆன்ட்டி கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. ஸோ இப்போ மனோஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு போகாத ஊருக்கு ஒரு வழியையும் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்ருதி. அங்க இருந்த கோவத்தையும் வெறுப்பையும் மறைச்சுக்கிட்டு வெளியே வர்றாங்க ரோஹிணி. இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மறுபடி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சா மாதிரி அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்த முத்து இப்போ சீதா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேங்கிறாரு. கவர்மெண்ட் வேலை பாக்குறவர் தான் வேணுமாமா அப்படின்னு சீதா சொல்லிட, முத்து அதை வந்து மீனா கிட்ட ஒப்பிச்சிருப்பார் போல. அவ சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா அவ யார மனசுல வச்சுட்டு சொன்னான்னு யோசிச்சு பாத்தீங்களா? அருண் கவர்மெண்ட் வேலை தானே பாக்குறாரு அப்படின்னு அந்த இடத்துலயே வந்து நிக்கிறாங்க மீனாவும். சீதா நீ இப்ப சொல்லு, நீ அருணை மனசுல வச்சுட்டு அப்படி சொல்லல தானே, நீயே சொல்லுன்னு முத்து கேக்குறாரு. நான் அருணை நினைச்சுதான் மாமா சொன்னேன் அப்படின்னு சீதா முகத்துல அடிச்ச மாதிரி முத்துவுக்கு பதில் கொடுக்கறாங்க. பெரிய எதிர்பார்ப்போட நின்னுட்டு இருந்த முத்துவோட முகம் அப்படியே அதிர்ந்து போயிருக்குது. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.